உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. அதற்கு முன்பு அதெல்லாம் பேசவே இல்லை. அந்த இடத்துக்கு நகர்ந்ததே உங்களுக்கு ஒரு பின்னடைவு இல்லையா? பிரதமர் வேட்பாளர் குறித்தெல்லாம் அப்புறம் பேசலாம். இல்லை, வெற்றி பெற்றாலாம் கிடையாது. பல முறை இதே விவாத தளத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு பரப்புரைன்னு வரும்போது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பல விஷயங்கள் பேசும்போது ஒரு விஷயம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நிட்பிக் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அது என்ன கான்டெக்ஸ்டில் சொன்னாங்கன்றது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது பிஜேபிக்குன்னு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாரார் இருக்காங்க. சரி, ஓட்டு போடவே கூடாதுன்னு ஒருத்தங்க ஒரு சாரார் இருப்பாங்க. இன்னும் டிசைட் பண்ணாமல் அன்டிசைடட் அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கமெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னது வந்து பிஜேபிக்கு ஏற்கனவே போடணும்னு முடிவு பண்ணப்பட்டவங்களோ போடவே கூடாதுன்னு முடிவு பண்ணவங்களோ கிடையாது. ஃபென்ஸ் சிட்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து யோசித்து யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியவர்கள் பல பேர் வந்து நானே நிறைய தடவை தேர்தல் களத்தில் பார்க்கும்போது எலெக்ஷன் பூத்துக்கு வர வரைக்கும் கூட யாருக்கு போடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த முடிவு பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இவர் வந்து சொல்றாரு, ஏற்கனவே நம்ம நாட்டில் வந்து பல முறை இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேருந்து மொரார்ஜி தேசாய் அவர்கள் தொடங்கி சந்திரசேகர் அவர்கள், குஜரால் அவர்கள், தேவகவுடா அவர்கள் 1 வருஷம் கூட நீடிக்காம 7 பிரதமர்கள் தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க. வாஜ்பாய் அவர்களையும் வச்சுக்கோங்க. 13 நாட்கள் பிரதமர் வந்து மாதங்கள். பொதுவாக பிரதமர் பேசுகிற போது பக்கத்தில் இருக்கிற உதாரணத்தை தான் எடுப்பாங்க. அருகாமையில் இருக்கிற உதாரணம்ன்றது ஒரு 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் இருக்கிறாரு. அவரெல்லாம் சொல்லாம ஒரு அச்சத்தை ஊட்டுறீங்க அப்படின்னா நீங்க தோல்வி பயம் வந்துருச்சு. அது வேற. அவங்க வந்து ஒரு டிரைவிங் சீட்ல இருந்து காங்கிரஸ் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு. கீழே கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இல்லை. காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 290 இடங்கள்ல தான் போட்டியே போடுறாங்க. இது வந்து 1952 தேர்தலிருந்து ஃபர்ஸ்ட். அவங்க வந்து ஒரு 30-40 இடங்களை தாண்ட முடியாதுன்ற ஒரு கஷ்டமான ஒரு டார்கெட்ல இருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னா இப்ப வந்து 3வது 3rd ஃபேஸ் வரப்போகுது. சரி, இருக்கட்டும் சார், நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு கேள்விதான் சூர்யா. இப்போ நாங்கள் வெற்றி பெற போறோம், 400 இடம் வரப்போறோம், நாங்க வந்தா இதை செய்ய போறோம், ராமர் கோயில் இஷ்யூ, இப்படி பேசுகிறவர்கள் அவங்க வெற்றி பெற்றுட்டா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது, ஏலம் விட போறாங்களாம் பிரதமர் அப்படின்ற இடத்துக்கு ஏன் நகர்றீங்கன்னு சொல்றேன். அது வந்து ஃபென்ஸ் சிட்டர்ஸா இருக்கக்கூடியவர்களுக்கு இதற்கு முன்பு இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சிகள் இல்லை வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் பல கட்சிகள் சேர்ந்து அரசாங்கங்கள் ஃபார்ம் பண்ணும்போது இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, அது எப்படி வந்து ஆட்சி சுமூகமாக முடியாமல் கவிழ்ந்து விட்டது, அந்த மாதிரி வேண்டாம். இப்போ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியோட எந்த முடிவாக இருந்தாலும் தைரியமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கும்போது மீண்டும் அந்த நிலைக்கு வந்துடக்கூடாதுன்னு மக்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயமே தவிர இதை பார்த்துட்டு நீங்க பயந்துட்டீங்க, நீங்க பதட்டமாயிட்டீங்க. வெற்றி பெற்றால்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அது நீங்க பயன்படுத்தாத வார்த்தை. இவங்க முதல்ல எப்படி அவங்க ஒருவேளை நான் அதை படிக்கிறேன் இந்தியா, அதுதான் மீனிங் சூர்யா. உங்களுக்கு தெரியாது இந்தியா கூட்டணி வென்றால் அப்படின்னா இது வரைக்கும் என்ன சொன்னீங்கன்னா அவங்க கூட்டணியே அமைக்க முடியாது, ஒன்னே சேர மாட்டாங்க, சேர்ந்தாலும் களத்துக்கு வர மாட்டாங்க. இந்த இடத்திலேயே விவாதத்தை வச்சிருந்தீங்கன்னா இந்த டிபேட்டே இருந்திருக்காது. நீங்க வென்றால்னு சொல்லி நீங்க பிரதமர் வேட்பாளர் பட்டியலே அறிவிச்சிட்டீங்களே. திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, மம்தா அவர்கள் இருக்காங்க, சரத்பவார், அப்புறம் கடைசியா வாய்ப்பு இருந்தால் ராகுல்னு பிரதமருக்கு தகவல் கிடைச்சிருக்கேன் மோடி அவர்கள் எப்படின்னு கேட்கிறேன். மீண்டும் சொல்றேனே, இது வந்து நம்மளுக்கு ஓட்டு போடாமல் மற்றவங்களுக்கு யாருக்கும் ஓட்டு போடுறதுக்குன்னு தெரியாமல் ஃபென்ஸ் சிட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்களை அட்ரஸ் பண்ணுறது. ஏன்னா இன்னும் கன்சிடரபிள் பெர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு வரைக்கும் அடுத்த 4 கட்டத்தில் வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு போடுறது முடிவு பண்ணாம இருக்காங்க. அவங்க நோக்கி இந்த 400 இடங்கள் உறுதிப்படுத்திட்டு அதை சொல்லிட்டு தான் இருக்காரு. அதை நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கார்த்திகே சார், அவர் ஒரு லாஜிக் பாயிண்ட் வைக்கிறார். பிரதமர் சொன்னது இன்னும் டிசைட் பண்ணாம முடிவெடுக்காம இருக்கிறவங்கள்ட்ட இந்த பிரச்சனையை பண்ணாரே தவிர தோல்வி பயம் இல்லை. அவர் அது மட்டும் சொல்ல, ஒரு கன்சிடரபிள் பெர்சன்டேஜ் இன்னும் டிசைட் ஆகாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி வந்து அந்த 400 400 பார் அப்படி வருதுன்னு தான் எனக்கு தெரியல. அப்போ பெரும்பான்மையான கன்சிடரபிள் பெர்சன்டேஜ் என்ன, ஒரு கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் இன்னும் யாருக்கு வாக்களிக்கவும் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லி அவர்கள் பூத்துக்கு வர வரைக்கும் முடிவெடுக்கலன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கிட்ட எல்லாம் மோடி அவர்களுடைய வெற்றி அப்படின்றது வந்து 400 பார் வந்து எடுபடலன்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு, இது வந்து ஆண்டுக்கு ஒருவர் வந்து ஆட்சி செய்யறதா அப்படின்னு கேட்டாரு. மெஹபூபா முஃப்தியோட ஜம்மு காஷ்மீர்ல கூட்டணி வச்சப்போ 2.5 வருஷமா பிரிச்சுக்கலான்னு முடிவு பண்ணாங்களே, அப்ப தோணலையா? உத்தவ் தாக்கரேவோட கூட்டணியில் இருந்தப்ப அது தோணலையா? இல்ல நிதிஷ் வந்து இந்தியா கூட்டணிக்கு கலைச்சிட்டு வந்தாரு, அங்கிருந்து பிஜேபி விட்டுட்டு வந்தாரு, அப்ப இருந்தப்போ இதெல்லாம் தோணவில்லையா பிரதமருக்கு? அப்பெல்லாம் 2.5 வருஷத்துக்கு ஏல விட்டாங்களா அந்த மாநிலத்துல? பதில் வாங்கிடுறேன் கார்த்திகேயன்.
அதாவது அந்த சூழ்நிலைகளில் மகாராஷ்டிராவில் நாங்கள் ஒத்துக்கல, பீகாரில் பிரச்சனை இல்லை, காஷ்மீரில் 3 ஆண்டுகள் நீங்கள் 3 ஆண்டுகள் நாங்கன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட்டில் போனது. இப்போ உங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்டுன்னு தான் கேட்குறோம். அக்ரிமெண்ட்டே இல்லை, ஃபேஸே இல்லை, அதை தான் சுட்டி காட்டுறோம். யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா தேர்தல் போட்டி போடுறதுல கூட வயநாட்டில் உங்களுடைய முக்கியமான முகம் ராகுல் காந்தின்னு இருக்கும்போது கூட உங்கள் கூட்டணியில் இண்டி கூட்டணியில் எல்லாரும் சேர்ந்து அவர் ஒருத்தருக்காச்சும் போட்டி இல்லாமல் நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மனநிலை கூட உங்களுக்கு வரலன்றப்போ பண்ண முடியாது அப்படின்ற உங்க இயலாமையை மக்கள் கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக சொல்லக்கூடிய கேம்பெயின் இது. அவ்வளவுதான். பிரதமருக்கு தகவல் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு, பட்டியலை கொடுத்துட்டாங்க. என்ன பிரதமர் வேட்பாளர் பட்டியலை கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? இவங்க பேசுறது அப்படிதானே இருக்குன்னு சொல்றேன். அதுல சொன்னதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் பிரதமர் ஆனா சந்தோஷமான விஷயம் தான். பட் அது நடக்க போறாதுன்றது வேற பேசலாம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.